வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் கிச்சன். வாங்க இப்போ 15 கேஜ் பிரியாணி செய்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நறுக்கி வச்சுட்டோங்க, 400 கிராம் கணக்கு பண்ணிங்க. தக்காளிங்க 350 கிராங்க, தயிர் 150 கிராமுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குங்க. இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், மிளகாத்தூளுங்க, இதெல்லாம் போட்டு வச்சுருக்குங்க. இது கொத்தமல்லி தழை, புதினா தலைங்க, இதெல்லாம் அரைஞ்சி வச்சுக்கிட்டோங்க. வாங்க இப்போ பெரிய பாத்திரத்தை வச்சுங்க. இதில் 15 கிலோ அரிசிங்க. 15 கிலோ அரிசிக்கு 6 கிலோ வெங்காயம் போட்டிருக்குறோங்க. 3 லிட்டர் ஆயிலுங்க. 45 கிராம் பட்டைங்க, 45 கிராம் லவங்கம், இல்லைங்க 1.5 கிராம்னா 22 கிராம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டிருக்குறோங்க. அரிசியும் ஊற வச்சுட்டோங்க, கறியும் ஊற வச்சுட்டோங்க. அடுப்பு பற்ற வச்சு இருக்கு இல்லைங்களா, நல்லா அது வெங்காயம் வணங்கிட்டு இருக்குங்க. நல்லா இதெல்லாம் அது வரைக்கும் கருவி வச்சுக்கலாங்க. கழுவி வச்ச மேலே வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்த உடனேங்க மசாலா அதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களாங்க. இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுங்க. தயிர், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அது கொதித்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணுங்க. பாருங்கள், அருமையாக எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்குங்க. இது மாதிரி நல்லா திரிஞ்சு வரும்போதுங்க சுத்தமாக தண்ணி இல்லாமல் கறியை வடித்து வச்சுக்கணுங்க. பாருங்க, சுத்தமாக வெடித்து வச்சுருக்குறோங்க. 15 கிலோ கறிங்க. 15 கிலோ அரிசிக்கு 15 கிலோ கறிங்க. நீந்தாட்ட 15 கிலோ அரிசிங்க. நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்குங்க. எல்லாம் பாருங்க, கறியை போட்டோங்க. கறியை போட்டு நல்லா பிரட்டி விடுவோங்க. நல்லா பிரட்டி விட்டால் பாருங்கள், இது மாதிரி மசாலா பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கலரெல்லாம் நல்லா பிரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. பக்கத்தில் சுடு தண்ணி காய வச்சு நல்லா கொதிக்கிற மாதிரி தண்ணி இருக்கணுங்க. கொதிக்கிற மாதிரி தண்ணி இருக்கும்போதுங்க தண்ணியை ஊற்றணுங்க. தண்ணியை ஊற்றி இப்போ அரிசியும் போட்டுங்க. அரிசியும் போட்டு வேகுதுங்க. பாருங்கள், நல்லா விரட்டி விட்டா இப்போ தம் விடுற கண்டிஷனுக்கு வந்தாச்சுங்க. தண்ணி 1க்கு 1.5 வைக்கணுங்க. நல்லா இது மாதிரி பிரட்டி விட்டாங்க. நல்லா இதாகுங்க. பிரியாணி தம் விடுற லெவலுக்கு வந்துருச்சுங்க. இப்போ தம் விட வேண்டியது தாங்க. 1க்கு 1.5 தண்ணி வைக்கணுங்க. சுடு தண்ணி ஏன் வைக்கிறோன்னா, சுடு தண்ணியாக போட்டோம்னாங்க கறி இருக்கிற மசாலா உரியாதுங்க. தண்ணி நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. அதுக்கோசரம் தாங்க. ஒரே தம் பிரியாணிங்க. வடி பிரியாணி இல்லைங்க, ஒரே தம் பிரியாணிங்க. அருமையான பிரியாணிங்க. ஒரே தம் பிரியாணியில் பிரியாணி சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. வடி பிரியாணியில் சாப்பாடு டேஸ்ட்டு வராதுங்க. கறி மட்டும்தான் மசாலா இதாகி இருக்குங்க. இந்த பிரியாணியில், ஒரே தம் பிரியாணியில் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. பாருங்க, இப்போ தம் விடுற பதம் வந்துருச்சுங்க. போட்டு நல்லா கப்பன்னு மூடி விட்டுங்க. நெருப்பு மேலே அள்ளி போட்டு சைடில் ரிங்கு கட்டி விட்டுடணுங்க. மேலே நெருப்பு இது பண்ணோன்னா, மேலே நெருப்பு போட்டோன்னா அது அப்படியே தம் ஆகுங்க. மேலே இருக்கிற தண்ணி அப்படியே உறிஞ்சி மேலேருந்தும் தம் ஆகும், கீழேருந்தும் தம் ஆகும். அடி பிடிக்காமல் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு